என்டர்டெயின்மெண்ட்னா என்னென்ன நான் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் வரும். ஒரு 5 பாட்டு இருக்கணும் சார், ஒரு 5 ஃபைட் இருக்கணும், கிளைமேக்ஸில் ஒரு 4, 5 ஹெலிகாப்டர் உடைக்கணும், அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும் சார். அதான் என்டர்டெயின்மெண்ட். அது வீட்லேயே உடச்சிடலாம். அதாவது வீட்டில் லெகோ டாய்ஸை வாங்கி வச்சுட்டு, இல்லைன்னா நம்மளா ஒரு சின்ன ஒரு மண்ணில் வீடு கட்டி அதை உடச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 150 ரூபா மிச்சமாகும். ஆக்சுவலாக ஒரு தலையில் முடியலாதவரை வந்து அந்த ஹீரோ வந்து தலையில் கொட்டியே வழுக்கம்பான், உடனே பயங்கர தேட்டரே சிரிக்குது. அப்போ ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி போவான், அவனை எட்டி உதைக்கிறது, அது வந்து பயங்கரமாக சிரிக்கும். ஸோ இதுதான் காமெடி ஜானர். அப்புறம் சீரியஸாக என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா, சீரியஸாக நம்ம நினச்சிக்கிறோம் சீரியஸ்னால் வந்து செத்த வீட்டில் போய் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி. அது சீரியஸ் கிடையாது. இட் இஸ் அ சீரியஸ் இன்சிடென்ட் ஹேப்பன், பட் வி ஆர் நாட் சீரியஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ என்ன கதை பண்ணலாம் அப்படின்றது. சார் கொஞ்சம் கதவை சாத்துங்களேன், பயங்கர போர் அடிக்குது எனக்கு. இல்லைன்னா எல்லாம் வெளியே அனுப்புங்க, நான் வந்து வெறும் சேருங்கள்ட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இலக்கியமும் சினிமா அப்படிங்கும்போது இளைஞர்களுக்கு இலக்கியம் பற்றி இன்ட்ரெஸ்டே இல்லையே, தேவையே இல்லையே. அது ஒரு அப்படி நினச்சி கேட்டேன். இல்லை நிஜமாவே இலக்கியம் படிக்கிற பசங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு உட்காந்து யோசித்தேன் என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒரு டாபிக் இலக்கியம். நானே தான் சொன்னேன் இது இந்த பதில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங்கில் இருக்கேன் கண்டினியூஸாக. சினிமா பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இலக்கியத்தையும் சினிமாவும் சேர்த்து பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். 2-3 புத்தகங்கள்லாம் உருட்டினேன். அப்புறம் தெரிஞ்சிச்சு இந்த புத்தகங்கள்லேருந்து பேசினா நிச்சயமாக கொட்டாயை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காரில் வரும்போது தான் யோசித்தேன், என்ன எப்படி இலக்கியம் எனக்குள்ளே வந்துச்சு. நான் இலக்கியத்தையும் சினிமாவையும் ரெண்டாக நான் பிரிக்கவே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரு மீடியம். ஒரு மீடியம்னா நடுவில், அதாவது கொண்டு சேர்க்கும் ஒரு ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு போகணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். ஏன்னா ட்ரெயின்ற படத்தை எடுக்கிறேன், அதை சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறுறோம். அந்த ட்ரெயினில் ஏறின உடனே மக்களை சந்திக்கிறோம், மக்களை பார்க்குறோம். டிடிஆர் வர்றாரு, பக்கத்தில் உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒருத்தங்க சாப்பிட்றாங்க, கேட்குறாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டோமா, இல்லை ஒரு கை பிடிங்களேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், அந்த சாப்பாடு பிரித்து பார்த்து அதுக்குள்ளே ஒரு இலை இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு புளியோதரை சோறு இருக்குது. அதை வாங்கி கையில் எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு மனசுக்குள்ளே பிடிக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முதல் நம்ம பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் அம்மா யாரும் புளியோதரை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணுறோம் நம்ம. அப்போ அந்த புளியோதரை கையில் வாங்கி பார்த்த உடனே அதோடைய எண்ணெய் படாமல் கையில் ஒட்டாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றோம். அது சாப்பிடும்போது ஒரு 5 வயசில் யாரோ ஒரு பாட்டியோ யாரோ பக்கத்து வீட்டை ஒரு அக்காவோ செஞ்சு கொடுத்த அந்த புளியோதரையுடைய டேஸ்ட்டை வந்து நாக்கில் படுது. பட்ட உடனே திடீர்னு ஒரு பெரிய ஷாக் அடித்த மாதிரி ஒரு எண்ணம். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட அந்த சுவை, அந்த சுவை வந்து எப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்ற, இன்னைக்கு ஆர்டர் பண்ணுற பீஸால இருந்து எதுலேயுமே இருக்காது. அவ்வளோ எளிமையாக அது இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அப்போ உடனே மனசுக்குள்ள ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தால், அதான் 2 விதம். அந்த புளியோதரை சாப்பிட்றதுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேணா இருந்தால் அதை பற்றி யோசிக்க மாட்டான். கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அவன் யோசிப்பான், எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோம். டேஸ்ட்னா என்ன, எவ்வளவோ சாப்பிட்ருக்கோம். 5 வயசுக்கு அப்புறம் நம்ம எத்தனையோ சாப்பிட்ருக்கோம், எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஒரு பெரும் அன்போட நம்ம பாட்டியோ அல்லது நம்ம அம்மாவோ செய்து கொடுத்த இந்த சுவைக்கு வந்து ஈடே கிடையாது அப்படின்றது. கிட்டத்தட்ட அந்த ஆதி சமையலை, அந்த ஆதி சுவையை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருப்பது தான் இலக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். வளரும்போது தன்னுடைய இளமை பிராயத்தை, இளமையில் பார்த்து அனுபவித்த, ரசித்த, அதிர்ச்சி அடைந்த, ஆச்சரியம் அடைந்த விஷயங்களை மறந்து கொண்டே போகிறான். அவன் வயசாக அதுக்கு வேற மாதிரி எண்ணங்கள். வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, விளையாடுறது, காதல் வயப்படுதல், கல்யாணம் ஆகுதல்,
குழந்தை பெற்றுக்கொள்வது, இப்படி போயிட்டே இருக்கான். ஆனால் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல், எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் நம்ம பார்த்தது நம்ம சைல்டுஹுட்ல இருக்க மெமரிஸ் தான். அந்த மெமரிஸை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். நேற்று வந்து ஒரு சீனு, ஒரு ட்ரெயினில் ஒரு சீனு. அந்த ட்ரெயினில் ஒரு குழந்தை பிறக்குது. ட்ரெயினில் குழந்தை பிறந்த உடனே யூஸ்வலாக நம்ம கேட்டிருப்போம், ட்ரெயினில் குழந்தை பிறந்திருக்குது, ஃப்ளைட்டில் குழந்தை பிறந்திருக்குது நம்ம கேட்டிருப்போம். நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு இயக்குனராக நான் ட்ரெயினில் குழந்தை பிறக்கிறது ஒரு காட்சி வச்சுருக்கேன். அந்த காட்சி வச்சோன்னா அந்த ட்ரெயினில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ட்ரெயினில் குழந்தை பிறந்தா நீ அந்த குழந்தைக்கு வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு ஃப்ரீயான டிக்கெட், அது மாதிரி ஃப்ளைட்லாம் இருக்குது. ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர். இதை நம்ம காதில் கேட்டிருப்போம், ஆனால் இதை பார்த்துருப்போமா அப்படின்றது தெரியல. அப்போ ஒரு 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 சினிமா கலைஞனாக இதை நான் ஆடியன்ஸுக்கு பார்க்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் இதை ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் பார்க்கணுன்னு முதல்ல ஆசைப்பட்றேன். ஒரு ட்ரெயினில் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த ட்ரெயினில் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் நான் முன்னாலே செஞ்சிடறேன். ஆடியன்ஸை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் குழந்தை பிறகு, ட்ரெயினில் குழந்தை பிறந்தது முக்கியமான சீன். அதை விட முக்கியமான சீன், அந்த ட்ரெயினில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த பெண்ணுக்கு வந்து, அது வந்து ஒரு தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுற ரொம்ப எளிமையான ஏழ்மையான ஒரு பெண். அதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பரிசுகள் கொடுக்குறாங்க. இந்த பரிசு கொடுத்தல் வந்து மனித மாண்பு எப்பொழுதுமே. அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு வழியில் இருந்து பிறந்த ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்கும்போது நிறைய பொருள்களை கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒரு இயக்குனர் வந்துக்கிட்டு என்ன பண்ணேன், காலையில் வந்து உட்காந்துட்டு என்னென்னா பொருள் கொடுப்பேங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறேன், சார் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம் சார் அப்படின்றான். அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், சார் வந்து ஒரு புடவை கொடுக்கலாம் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு 4-5 தான் வருது. புடவை வருது, ஸ்வீட் வருது. பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? அப்போ ஹீரோயினை வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு மோதிரத்தை கழட்டி மாட்டுடி அப்படின்னு சொன்னேன். மோதிரத்தை கழட்டி மாட்டினான். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து வாழைப்பழம் கொடுக்க சொன்னேன். வாழைப்பழம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு நான் சொன்னேன், ஒரு அம்மா, ரொம்ப வயசான அம்மா, தன்னுடைய பேக்கில் இருந்த ஒரு ரொட்டி துண்டத்தை, ஒரு பிரெட்டை வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் என் அசிஸ்டன்ட் சொன்னேன், இந்த 7 பொருள்களை கொடுத்ததில் எந்த அப்படி பிடிச்சிச்சு அப்படிமோ எல்லாம் சொன்னாங்க வந்து அந்த ரொட்டி துண்டு தான் சார். இங்கே தான் வந்து ஒரு இடத்துல வந்து இலக்கியமாகுது, ஒரு திரைப்படமோ என்னமோ. அது ஏன்னா நான் சின்ன வயசில் என் வீட்டுக்கு வந்து என் தந்தையாரோ இல்லை என் மாமாவோ யாரோ வரும்போது ஒரு ரொட்டி துண்டத்தை வாங்கிடுவாங்க. அது ஒரு கொலானியல் பீரியட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயம். வெள்ளைக்காரங்க வந்ததுலேருந்து அவங்க தான் ப்ரெட்டை பண்ணுறாங்க. அந்த ப்ரெட்டை நம்ம சாப்பிட்றோம். அந்த ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப டேஸ்டியான ஒரு பொருளாக மாற்றி அது அந்த இளமை பிராயத்தோடு அப்படியே காணாமல் போயிடுது. இன்றைக்கி வந்து அதை டோட்டலாக மறந்துட்டோம். இப்போ நம்ம பிரெட்டுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நான் சிறு வயதில் இருக்கும்போது, சாம்ராஜ் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொட்டி துண்டம். ஏன்னா ரொட்டி அப்படிங்கும்போது பிப்ளிக்கல் மீனிங் வருது. கிறிஸ்து கொடுத்தது வைனும் அந்த ரொட்டி துண்டத்தையும் கொடுத்தது வந்து ஞாபகம் வருது. ஸோ இலக்கியம் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப எளிமையாக இலக்கியம்னா என்ன. ஏன்னா நிறைய பேசிட்டே இருக்கோம், இலக்கியம் இலக்கியம் இலக்கியம். என்ன சார் ரொட்டி துண்டு தான் இலக்கியன்றீங்களா அப்படின்னா, ரொட்டி துண்டும் இலக்கியம் தான், தோலில் போகிற துண்டும் இலக்கியம் தான், கிழிச்சு போட்ட பேப்பர் துண்டும் இலக்கியம் தான். ஆனால் என்ன அதை இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ வருஷங்களாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை என்னை வந்து ஒரு வெறிநாய் மாதிரி துரத்துற ஒரு விஷயம், ஒரு கேள்வி என்ன, இலக்கியம்னா என்ன, எதுக்கு சினிமா பண்ணுறோம், எதுக்கு ஆடியன்ஸு சினிமா பார்க்குறாங்க அப்படின்றது தான். நான் ரெண்டையும் கலந்து தான் பேச போகிறேன். எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியல நான் பேசுகிறது. அதை பற்றி நான் கவலை இல்லை. எனக்கே பேசிக்கிற மாதிரி தான் நான் பேசிப்பேன் சில டைமு. கிட்டத்தட்ட மோனோலாக் தான், டயலாகே கிடையாது லைஃப்பில் இங்கே. ஸோ நம்ம சும்மா நான் பேசுகிறத உளறல நீங்களும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டு மறந்துடுங்க. ஏதாவது நான் சொன்னது மனசில் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இலக்கியம் ஒரு மனிதனை இலக்கியம் மட்டும் மனிதர்களை சிந்திக்க வைக்கிறது. நான் வந்து லேண்ட்மார்க்கில் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் புத்தகங்கள் அடிக்கிட்டு இருந்தேன்.
ரொம்ப சீரியஸாக காலையில் முதல் வேலையாக தான் 3 மணி நேரம் புத்தகங்களை அடுக்கணும். அது மேலே அந்த குப்பையில் தூசை தட்டி 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 அடுக்கணும். ஒரு பெரிய பௌத்தத்துக்குரிய ஒரு இடம், ஒரு பெரிய மெடிடேட் பண்ணுற ஒரு இடம் தான் அது ஆக்சுவலாக. அப்போ அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு லேடி வந்து அப்படி வந்து வேகமாக போனாங்க. அவங்கள பார்த்தேன். அப்புறம் அந்த பக்கம் போகிறாங்க, அப்படி போகிறாங்க. ஒரு ஏதோ தெரிஞ்சிச்சு, ஒரு புத்தகத்தை தேடுறாங்க. அப்போ ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க, கண்டுபிடிச்சி. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் போனாங்க, இன்னொரு புத்தகத்தை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 புத்தகங்கள் எடுத்தாங்க. நான் பின்னாடியே போயிட்டே இருக்கேன். ஏன்னா நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. ஆனால் என்னை பற்றி அவங்க கவலைப்படல, என்கிட்ட கேள்வி கேட்கல. தேடி தேடி எடுத்துட்டாங்க. 4 புத்தகங்கள் எடுத்தாங்க. அவங்கள பார்க்கலே தெரிஞ்சிச்சு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கிடையாது, ஒரு வடநாட்டை சேர்ந்த பெண்மணி. ரொம்ப எளிமையாக, ஆனால் படித்தவங்கன்றது தெரிஞ்சுது. எல்லாம் ஆங்கில புத்தகங்கள். ஆங்கில புத்தகம் படித்தனால படித்தவங்கன்னு கிடையாது, எடுத்தது ஆங்கில புத்தகங்கள். எடுத்து பார்த்தா 4 புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்பை நோக்கி இருந்துச்சு. அதாவது ஈழத்தில் நடந்த ஈழச் சிறுகதைகள், ஈழ கொடுமைகளை பற்றிய கட்டுரைகள், ஈழத்தின் பிரச்சனைகளை மையமாக்க எழுதப்பட்ட 4 புத்தகங்கள். அப்போ அந்த அம்மாட்ட வந்து நம்மளுக்குள்ள ஈழம் இருக்கே, நம்ம ஈழத்தை சேர்ந்தவங்க தானே, நம்ம மனிதர்கள் தானே அவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க தானே அவங்க, நம்மளுடைய தாய் தந்தை தானே ஈழமும், இங்கேருந்து பிரிஞ்சு போய் அங்கே வேலை செஞ்சவங்க தமிழர்கள் அவங்க. சார் நான் ஒரு தமிழனா உங்களுக்கு போய் கேள்வி கேட்டேன். அம்மா நீங்கள் வந்து வடநாட்டை சேர்ந்தவன் போல் இருக்குது. நான் ஆங்கிலத்தில் கேட்குறேன், நீங்கள் வடநாட்டை சேர்ந்தவங்க, எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த புத்தகங்களை, அதுவும் தமிழ் சார்ந்த ஈழம் சார்ந்த ஒரு புத்தகங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உலகத்தில் 2 லிட்ரேச்சர் இருக்குது, 2 இலக்கியம் இருக்குது. இந்த 2 மிகச்சிறந்த இலக்கியங்கள் என்னன்னு கேட்டால், ஒன்று ஆஸ்விச் இலக்கியங்கள், அதுக்கப்புறம் ஈழ இலக்கியங்கள் சொன்னாங்க. ஆஸ்விச் இலக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1940களில் 2ஆம் உலகப் போரில் நடந்த பெரும் கொடுமை. அதாவது யூதர்கள், ஒவ்வொரு யூதர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு வளைக்கப்பட்டு அவர்களை பிர்கானோ, ஆஸ்விச் அப்படின்ற நிறையா, அது போன்ற நிறைய கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவங்கள போட்டு அவங்கள வதை செஞ்சு அவங்கள கொல்றாங்க. எப்படி கொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு அடுப்பு மாதிரி, பெரிய பெரிய அடுப்பு, ஒவ்வொரு அடுப்புலையும் வந்து ஒரு 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 100 பேரை உள்ள வச்சு எரிக்கிறாங்க உயிரோட. அதை சொல்றாங்க. அது மாதிரி ஈழ இலக்கியம்ன்றாங்க. அதிகமாக வழிகளை சந்தித்த 2 இனம், ஒன்று யூத இனம், அதுக்கப்புறம் ஈழ மக்கள் அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் வந்து உண்மையான எழுத்து இலக்கியம் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் அப்போ வயசு வந்து எனக்கு அப்போ தான் சினிமாக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைம். இதை கேட்டுட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விடுகதையாகவே இருக்குது. இலக்கியம்னா வந்து நீங்கள் ஒரு 1000 இலக்கியவாதிகளை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, 1000 இலக்கியவாதிகளும் இலக்கியத்தை பற்றி அவங்களுடைய கூறுகளையும் அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய சிந்தனையும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா சிந்தனையும் ஒன்றா தான் இருக்கும், மனிதன் பற்றி ஆனால் நான் புரிந்து கொண்டது, இலக்கியம் என்பது மனித வாழ்வில் நடந்த வழிகளை பதிவு செய்தது. அந்த வழி முடிஞ்சிடும், ஆனால் அந்த வழியினுடைய வேறு அப்படியே உள்ள வந்து பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கும். அப்படித்தான் ஈழமும் யூத இலக்கியமும். அந்த அம்மா அன்னைக்கு வந்து என்னுடைய கண்களை திறந்து விட்டு போனாங்க. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை தான் என்னுடைய கண்களை திறந்து விட்டு போனாங்கன்னு சொல்லுவேன். அப்படியே நான் வேற இடத்துக்கு வர்றேன். அப்படியே மாப்பசானுடைய ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் வந்து கேட்டாங்க, பாரிஸ்லேருந்து ஒரு இளைஞன் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு, நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், ரொம்ப சோர்வடைஞ்சு அவன் என்ன பண்ணான், ஒரு கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்தில் வந்து பறவைகளை வேட்டையாடும் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறான். அங்கே போயிட்டு ஒரு இன்னில் போய் தங்கி ஒரு பெரியவரை கூட்டுக்கிட்டு துப்பாக்கியை அங்கேயே வாடகைக்கு வாங்கிட்டு இவன் வந்து வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போய் என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சாயங்காலமாக எந்த பறவையும் வரல. கடைசியில் 2 பறவைகள் பறந்து வருது. இவன் குறி பார்த்து ஒரு பறவையை சுடுறான். பறவையை சுட்டு முடித்த உடனே அந்த பறவை கீழே விழுந்துருது. உடனே இவன் சொல்கிறான் வந்து, சே
நான் 2 பறவையும் சேர்த்து சுடலாம்னு தான் நினச்சி சுட்டேன், ஆனால் ஒரு பறவை தான் கிடச்சிது அப்படின்றான். உடனே அந்த வயதான அந்த அந்த மனிதர் அவர் கூட வந்த அந்த கைடு சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இரு தம்பி அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் அவன் வெயிட் பண்ணுறான், நீ வானத்தை பார்த்துக்கிற அப்படின்றான். அந்த 2 பறவைகளில் கீழே விழுந்த பறவை போய் இன்னொரு பறவை பறந்து போயிடுச்சுல, பயந்து போயிட்டு அது மீண்டும் பறந்து அவன் பக்கத்தில் வருது, அதை அவன் சுடுறான். மாப்பசன் எழுதுறாரு, அவர் சொல்கிறாரு, அது 2மே இணைப்பறவைகள். ஒரு பறவை வந்து இறந்து போச்சுன்னு தெரிஞ்சவொடனே பயத்தில் போயிட்டு திரும்பி வரும், இணையை தேடி வரும், என்னையும் கொன்றுங்க அப்படின்னு அது வந்து பக்கத்தில் வந்துடும். அப்படியாப்பட்ட பறவை தான் நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி முடிப்பான். கடைசியில் எழுதுறாரு, மாப்பசன் எழுதுறாரு, அந்த விடுதிக்கு வந்து அந்த துப்பாக்கியை கொடுத்து விட்டு அவன் பாரிஸ் சென்று விடுகிறான். அதற்கப்புறம் அவன் பாரிஸை விட்டு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்குள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாப்பசன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை கடுமையாக சிந்திக்க வைக்கிறார். இப்போ ஈழ லிட்ரேச்சரும் நாசி லிட்ரேச்சரும், நான் சொன்ன வழிகளை சொன்ன லிட்ரேச்சரும், உங்களுக்கு ஈழ வழியை பற்றி உங்களுக்கு தெரியும். உயிரோடு ஒரு 15,000 பேர் புதைக்கப்படுறாங்க, பெரும் குழி தோண்டப்பட்டு. பெண்களுடைய யோனிகளில் குண்டு வைக்கப்பட்டு வெடிக்கப்படுகிறது. தாயையும் தங்கைகளையும் கணவன்மார்களே மகன்களே புணரச் செய்து மீண்டும் அவர்கள் சுடப்படுகிறார்கள். இப்படியாப்பட்ட கொடுமைகளும் நடந்திருக்கு ஈழத்தில். அதே மாதிரி வழியை தான் இந்த இடத்துல ஒரு இளைஞன் 2 பறவைகள் கொடுத்துருக்கான். யூதர்கள் நம்மளுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஈழத்தில் இறந்து போனவர் மனிதர்களும் இம்மீடியட் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இல்லை, இம்மீடியட்டாக உடனே சொந்தக்காரர்கள் இல்லை, தள்ளி இருக்கலாம். அந்த இறந்து போன அந்த 2 பறவைகளும் நம் சொந்தங்கள் அல்ல, ஆனால் 3ம் ஒன்றே என்று இலக்கியவாதி மட்டுமே சொல்லுவான். நம்ம படங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். நான் ரொம்ப படங்கள் பார்க்குறது கிடையாது, ரொம்ப கம்மியான படம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் பார்ப்பேன், அதுவும் கடுமையாக ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஒரு 10 பேர் ஒரு 100 பேர், அப்போ தான் சினிமா பார்ப்பேன். எனக்கு கடுமையான அயற்சி தருது. எதுவுமே புதுசாக இல்லை. அதே ஹீரோ வர்றாரு, அப்புறம் ஹீரோயின் வருது, அதுக்கப்புறம் வில்லன் சேவையில்லாமல் வர்றான், அப்புறம் வில்லனுடைய அம்மா வர்றாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல, ஹீரோயின் அம்மாவும் வராங்க, ஹீரோ அம்மாவும் வராங்க, 3 அம்மாக்களும் சேர்ந்து ஏதோ சொல்கிறாங்க, 3 பேரும் கேட்குறாங்க. ஒரு இடிப்பல் கதையாகவே இருக்குது எல்லாமே. ஏதோ ஒரு அத்தி பூத்தது போல ஒரு கடைசி விவசாயி போன்ற சில படங்கள் வருது. இப்போ நான் இலக்கியத்தில் மூழ்கி திளைப்பவன். இப்போ நான் சாம்ராஜ் மூழ்கி கொண்டே இறந்து போய் விடுவோம்னு நினைக்கிறேன். அப்படியே மூழ்கி எங்கே போய் வைக்கணும்னு தெரியல, அப்படியே அந்த படித்த புத்தகத்தோடு சேர்த்து உள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இலக்கியம் அது வந்து ஒரு தனியான ஒரு இடம் கிடையாது. இலக்கியம்ன்றது என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் ஒரு பெரும் திறக்காத பெட்டகம், ஒரு பண்டோரா பாக்ஸ், துறக்க வந்துக்கிட்டே இருக்குமே, வாங்கி கொண்டே இருக்கிறேன். நண்பர்களே, சினிமா பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், என்ன கதை பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய நண்பர்கள் கேட்கும்போது, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது, சார் என்ன படம் சார் நெக்ஸ்ட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண உடனே மேலாக சொல்ல விஷயம், சார் ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து ஒரு கதை சொல்லுங்கள். என் பெரிய ஹீரோ பார்த்தோன்னா படம் விற்றுரும், படத்துக்கு பட்ஜெட் கிடச்சிரும், படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த 3மே நடக்கும், டக்குன்னு நடக்கும். சரி, இல்லைன்னா ஒரு மிட்டில் இருக்க ஒரு ஹீரோவை பார்த்து பண்ணுங்கள் சார். அப்போ கதை கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக பண்ணணும் சார், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் சினிமாவில், ஏன்னா பெரிய ஹீரோக்கு பண்ணும்போது நம்ம ஒரு ஃபார்முலாய்க்க என்ன ஒரே இப்படி போயிட்டே இருக்குங்களா, பயங்கர போர் அடிக்குது எனக்கு, கொஞ்சம் உட்கார வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுறேன். அப்போ என்ன கதை பண்ணலாம் அப்படின்றது, சார் கொஞ்சம் கதவை சாத்துங்களேன், பயங்கர போர் அடிக்குது எனக்கு, இல்லைன்னா எல்லாம் வெளியே அனுப்புங்க, நான் வந்து வெறும் சேருங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பேச வரும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈஸியாக கதை பண்ணுறது அப்படின்னு. அப்போ
இந்த இலக்கியத்தை படித்ததுனால என்ன வந்து கேட்டால் வந்து நம்ம என்ன கதை சொல்ல போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு கதை அப்படின்றது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் சார் அப்படிம்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்னா என்னென்ன நான் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் வரும். ஒரு 5 பாட்டு இருக்கணும் சார், ஒரு 5 ஃபைட் இருக்கணும், கிளைமேக்ஸில் ஒரு 4-5 ஹெலிகாப்டர் உடைக்கணும், அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும் சார், அதான் என்டர்டெயின்மெண்ட். அது வீட்லேயே உடச்சிடலாம். அதாவது வீட்டில் லெகோ டாய்ஸை வாங்கி வச்சுட்டு, இல்லைன்னா நம்மளாம் ஒரு சின்ன ஒரு மண்ணில் வீடு கட்டி அதை உடச்சிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 150 ரூபா மிச்சமாகும் ஆக்சுவலாக. அதை திரும்பி போய் அங்கே போய் இல்லைன்னா ஒரு சுற்றியில் எடுத்து போய் வெளியே இருந்த ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஏதோ போட்டு டமால் உடச்சோம்னு வச்சுங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது செல்ஃப் அக்ரெஷனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீடியமாகவே சினிமா ஆயிடுச்சு. சரி, அப்புறம் வேறு என்டர்டெயின்மெண்ட் மீடியம்னா வந்து அப்புறம் வந்து நல்லா சிரிக்கணும். என்ன சிரிக்கணும்னா வந்து ஒரு தலையில் முடியலாதவரை வந்து அந்த ஹீரோ வந்து தலையில் கொட்டியே வழுக்கம்பான், உடனே பயங்கர தியேட்டரே சிரிக்குது. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி போவான், அவனை எட்டி உதைக்கிறது, அது வந்து பயங்கரமாக சிரிக்கும். ஸோ இதுதான் காமெடி ஜானர். அப்புறம் சீரியஸாக என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா, சீரியஸாக நம்ம நினச்சிக்கிறோம் சீரியஸ்னால் வந்து செத்த வீட்டில் போய் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி. அது சீரியஸ் கிடையாது. இட் இஸ் a serious incident happen, but we are not serious, it's a part of life. சீரியஸ் அப்படின்றது வந்து எப்படின்னு கேட்டால் வந்து சீரியஸ் லிட்ரேச்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ டாஸ்டாவஸ்கி வந்து டால்ஸ்டாய் சீரியஸ் லிட்ரேச்சர், கார்பிள் கார்சியா மார்க்கோஸ் ஒரு சீரியஸான லிட்ரேச்சர், செக்கோ வந்து ஒரு சீரியஸான லிட்ரேச்சர், விர்ஜினியா woolf வந்து ஒரு சீரியஸான லிட்ரேச்சர். சீரியஸ் லிட்ரேச்சர் அப்படின்றது அப்படின்னா வந்து உங்கள் எண்ணங்களை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு, ஒரு பெரும் எழுத்தாளன், ஒரு பெரும் கலைஞன் ஒரு கதை சொல்கிறான், அந்த கதையை கேளுங்க ஒத்து. அந்த கதையை கேட்டு முடித்த பிறகு உங்களுக்குள்ள வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கும். ஒரு 80 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு 8 கேள்வி இருக்கும், 10 வருஷத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு கேட்டால் அப்படி தான் இருக்கும். ஒரு 8 கேள்வி. ஒரு மனிதன் இறந்து போகிற ஒரு 100 வருஷம் தானே ஒரு 8-9 கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. அது முக்கியமான கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருந்தால் ஏன் இவ்வளவு பாவங்கள் நடக்குது? கடவுள் இருந்தால் ஏன் இவ்வளவு பாவம் செஞ்சவன் உயரத்தில் இருக்கிறான்? என் குழந்தை ஏன் இறந்து போச்சு? என் புருஷன் நான் இவ்வளவு நன்றாக இருந்தும் என்னை விட்டு ஏன் ஓடி போய் விட்டான்? இப்படி வந்து 15 கொஸ்டின் பதில் இல்லாத கேள்விகள் இருக்கும். ஒரு 10 கேள்வி. ஒரு வாழ்க்கையை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு பதில் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. ஃப்ரெண்டு போயிட்டே இருப்பான், நம்ம வண்டியில் ஏறி போயிட்டே இருப்போம், வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், ஃப்ரெண்டு மட்டும் செத்து போவான், நம்ம உடம்புல ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருப்போம். இப்படி வாழ்க்கையில் பல புதிர்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 10 கேள்வி வரும். கேள்விகள் எல்லாமே வாழ்ந்துட்டு போகிற ஆளுங்களும் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் 100 வருஷம் அப்படியே இந்த சோஃபா மாதிரி, வீட்டில் இருக்க தலகாணி மாதிரி, ஒட்டடை குச்சி மாதிரி வாழ்ந்துட்டு போகிற ஆளுகளும் இருக்காங்க. ஸோ ஒரு 10 கேள்விகள் வரும். இந்த 10 கேள்விகளை ரொம்ப ஆழமான, தீர்க்கமான, விடுகதையான இந்த கேள்விகளை இலக்கியவாதிகள் மட்டுமே அவங்க வாழ்க்கை அனுபவம் மூலியம், அவங்க சிந்தனை மூலியம், ஒரு 40-50 ஆண்டுகள் வாழ்க்கையை உற்று பார்ப்பதன் மூலம் அவங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல எத்தனிக்கிறாங்க. பதில் சொல்ல எத்தனிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு, என் கேள்வியின் ஆரம்பம் இப்படி ஆரம்பித்து இப்படி முடிஞ்சு இன்னைக்கு ஒரு சின்ன பதில் மாதிரி இருக்குது, அந்த பதிலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இலக்கியமாக நான் பார்க்குறேன். நான் ஒரு சில சினிமாவில் நான் வந்து கதை சொல்ல போகும்போது வந்து நான் அதை தான் யோசிக்கிறேன், என்ன பண்ணணும். முதல் கதை நான் பண்ணும்போது அதான், முதல் கதை போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு காதல் கதை பண்ணிடணும். காதல் கதை பண்ணால் தான் ஜாலியாக இருக்கும். ஒரு காதல் கதை பண்ணும்போது 2 பாட்டு இருக்குது. அதாவது காதல் வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பாட்டு, அப்போ 2 பேரும் சேர்ந்தா போது ஒரு டூயட். ஸோ 2 பாட்டு ஆயிடுது. அப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு குத்துப்பாட்டு வச்சிடலாம். ஸோ இப்படி இதெல்லாம் பிளானிங்கு. ஆனால் கதை என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது வந்து காதல் கதை ரொம்ப அலுப்பு தட்டி போய் கடைசியில் வந்து தந்தையை மிகவும் நேசித்த ஒரு பெண், தந்தையை தவிர ஆண்மகனே இல்லை என்று நினைத்த ஒரு பெண், ஒரு நாள் ஒரு ரவுடியின் மேல் காதல் வயப்பட்டு அவன் வாழ்க்கையை திருந்திய காரணத்தினால் ஒரு பரிசாக தன் காதலை கொடுத்து அதே தந்தையிடம் ஒரு பொறுக்கி என்னை வந்து பிரச்சனை பண்ணுறான்னு சொல்கிற அதே பெண், அதே பொறுக்கியை கல்யாணம் செய்து வைங்களப்பா அப்படின்னு சொல்கிறவ, அதே பொறுக்கியை இன்னும் 10 நாட்களில் கல்யாணம் நடக்க போது அந்த பொறுக்கியை வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ் முன்னால் அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்குறாங்க. அவள் வந்து பிரிஞ்சிடுறா. தன் மகளுக்கு இந்த மாதிரி ஆச்சே, கல்யாணம் நின்று போச்சே, ஒரே மகளுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோமே, இப்படி ஆயிடுச்சுன்னு தந்தை இறந்து போயிடுறான்.
கிளைமேக்ஸில் நான் சொல்கிறேன் வந்து அந்த அந்த விலைமாது வீட்டுக்கு போனது வந்து அந்த பொறுக்கி அல்ல, இவ்வளவு ஆண்டு காலம் ரொம்ப அமைதியாக அன்போடு குழந்தையை பார்த்து கொண்ட, தன் மகளை பார்த்து கொண்ட அந்த தந்தை தான் அந்த விலைமாது வீட்டுக்கு போனான்னு சொல்கிற அந்த ஒரு கடும் உண்மையை, அந்த உண்மையை சொன்னால் தன் காதலி எப்படி வருத்தப்படுவாள், ஒரு மகள் எப்படி வருத்தப்படுவாள் என்று பொறுக்கியாக இருந்து இன்று மனம் மாறிய ஒரு மனிதனுடைய மிக உயர்ந்த உள்ளத்தை பற்றி சொல்கிற ஒரு இடம் தான் அந்த கதை எனக்கு. ஒரு சினிமா நம்ம பார்க்கும்போது, இப்போ கடைசி விவசாயி வந்து நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்கும்போது மொத்தமே 4 பேர் 5 பேர் தான் இருந்தோம் அங்கே. அந்த கலைஞனை நான் ரெகுலராக பார்க்குறேன். அவன் நல்லா பண்ணுறான், நிறைய படங்கள் பண்ணுறான். அவன் காசை பற்றி கவலைப்படலை. ஒரு உசிலம்பட்டி கிராமத்துக்கு நான் போனேன், அவனை போய் பார்த்தேன், மணிகண்டன் போய் பார்த்தேன். அவ்வளோ எளிமையாக வாழ்ந்து கொள்கிறான், அவ்வளோ அன்போடு பார்த்துக்கிட்டான் அந்த நண்பர்கள், அங்கே வாழ்ந்த மனிதர்கள். அந்த மனிதனுக்கு ஏன் வந்து ஒரு வயதான மனிதன் இன்றைய பேசாதீங்க ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, பேசாதீங்க தம்பி. ஏன் அந்த 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 படத்தை அவன் செஞ்சான்? அந்த படத்துக்கு வந்து பார்வையாளராக நாம் என்ன மரியாதை கொடுத்தோம் அப்படின்றது ஒரு பெரிய புதிர். நான் அந்த இரவு வந்து ஒரு பதிவு போட்டேன், ஒரு வீடியோ பதிவு போட்டேன். அந்த பதிவுலாம் சொன்ன வந்து இவ்வளோ முக்கியமான படத்தை வந்து இந்த மனிதர்கள் வந்து பார்க்க வரலையே அப்படின்னு. பெரிய இலக்கிய விசாரணையோ இல்லை பெரிய சினிமா பற்றியோ இங்கே நான் பேசலை. என்னுடைய கேள்வி இதுதான். ஆக்சுவலாக நாம் என்ன மாதிரி கதைகள் படிக்கிறோம், நாம் என்ன மாதிரி படங்களை பார்க்கிறோம், நாம் என்ன மாதிரி சிந்தனைகள் செய்கிறோம், இதை வச்சு தான் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் வளரப்போகிறது. ஒரு 2 நாளுக்கு முந்தி படித்த ஒரு ஒரு லாட்டின் சேயிங், மேன்ஸ் கேரக்டர் இஸ் இஸ் ஃபேட் அப்படின்றான். மனிதனுடைய குணம் அவனுடைய விதி அப்படின்னு சொல்றான். நண்பர்களே, இன்னைக்கு நீங்க சிந்தனையும், நீங்கள் பார்க்கும், நீங்கள் செய்ய மிகச்சிறந்த செயல்களும், கலைகள் நீங்க தேர்ந்தெடுத்து போறதா நாளைக்கு உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு பார்க்க நம்ம குழந்தைங்களை பார்க்குறோம் வந்து ஒரு சின்ன வீடியோவை அதாவது எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்றோம். ஏன்னா தொல்லப்படுதுங்க. எல்லா குழந்தையும் வந்து இன்றைக்கி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. காரணம் வந்து உணவு. நம்ம உணவில் இருக்க ஸ்டெராய்டு, நம்ம உணவில் கலந்துருக்க விஷங்கள் அந்த குழந்தைகளை வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைய இந்த குழந்தைகள் இல்லை. என் மகள் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாள். இன்றைக்கி ஒரு பையனை இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு குழந்தை, அந்த குழந்தை அதனால் நிற்கவே முடியல, அது ஓடிட்டே இருக்குது, அழுகுது. அது கடைசியில் ஒரு வீடியோவை கையில் கொடுத்துடணும். அதை வந்து ஒரு 2 மணி நேரம் அந்த குழந்தை வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்படி குஞ்ச வாக்கில் என்ன நடக்குதுன்னு இதை பார்க்கவே மாட்டேங்குது. we are all concentrating on screens. பெரியவர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காலேஜ் பசங்க எல்லாருமே அந்த இதில் வந்து வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது. நானும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளை ஏதோ ஒரு சிந்தனையை செலுத்த முடியாமல், சிந்திக்க முடியாமல், ஒரு மரத்தை பார்க்க விடாமல், ஒரு குழந்தையின் சிரிப்பை ரசிக்க விடாமல், ஒரு மனிதன் வண்டியை இழுத்து கொண்டு போகும்போது அல்லது ஒரு வெயிலில் நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரனுடைய ஒரு முகக்குறியையோ கவனிக்காமல் இந்த உலகம் நம்மளை கேட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துட்டு போகுது. இப்போ இந்த இடங்களில் தான் 2 முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து புத்தகங்கள், இன்னொன்று வந்து சினிமா. சினிமாவை நான் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா சினிமா கிட்டத்தட்ட வெகுஜன சினிமா அப்படின்னு சொல்கிற போல் ஒரு என்டர்டெய்னிங் மீடியா மட்டுமே இருக்குது. பட் இலக்கியம் இன்றும் எப்பொழுதுமே இன்னும் ஒரு 10,000 ஆண்டு காலமாகவும் மனித குலத்துக்காக சிந்திக்கக்கூடிய அந்த மாண்பான மனிதர்களால் படைக்கப்படுவதே இலக்கியம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் படித்த ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் சார் அப்படிங்கும்போது, அதாவது அந்த 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 சொல்கிற அந்த மனிதனுடைய உள்ள இருக்க அந்த அந்த மூளை இது வரைக்கும் சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ஒரு அடுத்த 30 வருஷத்தை படித்து கழிதல் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன். சினிமா விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 10 வருஷம் மேக்ஸிமம்.
அதுக்கப்புறம் அடுத்த 30 வருடம் இருப்பேன்னு தெரியல, ஆனால் ஒரு 20 வருடம் வாழும் வரையில் படித்து கழித்தல் தான் நினைக்கிறேன். ஒரு நதியோரம் உட்கார்ந்து என்னுடைய திரைப்படங்களும் வெகுஜன மக்களை சுவையுடன் அணுகினாலும் உள்ளார்ந்த விஷயமாக நான் சொல்லப்படுவது மனிதன் எதற்கு வாழ்கிறான், மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஏன் சக மனிதனை நாம் நேசிக்க வேண்டும் என்ற கேள்விகள் மட்டுமே என் படங்களில் உள்ளடங்கியிருக்கும். சாம்ராஜ் போன்ற என் நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் உங்கள் படமே வெறும் கருணை தான் சார் அப்படிம்பாங்க. நான் நேற்று கூட என் ஹஸ்பண்டை பேசிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிட முடியும், ஆனால் வந்து ஒரு 25 வருட காலங்களாக நான் யோசித்து கண்டடைந்த ஒரு பெரிய கோவிலாகத்தான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு எமோஷனுக்குள்ள ஒரு ரைட்டர், ஒரு ஃபிலிம் மேக்கர் உள்ளே போகணும் கடைசியில். அந்த மாதிரி இடமாகத்தான் நான் கருணையை பார்க்கிறேன். கருணை, கம்பேஷன் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு எழுத்தாளனாக, ஒரு சினிமாக்காரனாக எங்கேருந்து வந்துச்சுன்னா பௌத்தத்திலிருந்து வருகிறது, பைபிள்லேருந்து வருது. மனிதர்களை நான் எப்பொழுதும் முட்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பாட்டியார் ஒரு 3000 கதை சொல்லியிருக்கிறாள். அந்த ஈரக்குலையிலிருந்து 3000 கதைகள் வந்தது. கடைசியில் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது, அந்த ஈரக்குலையிலே அவள் கேன்சர் நோய் வந்து பேச முடியாமல் இறந்து போகிறாள். இந்த வாழ்க்கையினுடைய ஆச்சரியங்களை இலக்கியமும் கதைகளும் எனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் பற்றி பேசணும். இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. வீட்டில் போனால் நம்மளுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, நம்ம பார்க்குற சேனல் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச டீ கடை இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடித்த பெண், நம்மளுக்கு பிடித்த ஆண், அந்த ஸ்பேஸ் இருக்குது. நம்மளை சுற்றியும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம மட்டுமே இருக்கோம். அதுதான் நம்முடைய சிந்தனையினுடைய ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மனிதன் ஒரு 15 நிமிஷம் வீட்டில் உட்காந்து ஒரு சேர்லையோ ஒரு ஓரையில் உட்காந்துட்டு எந்த சத்தமும் இல்லாமல், நேற்று நான் என்ன பண்ணேன், எத்தனை பேர்கிட்ட நான் வந்து வயலண்ட்டாக இருந்தேன், எத்தனை பேர் நான் எடுத்து எறிஞ்சு பேசினேன், எந்த மனிதன் என்னை நேசித்தான், எந்த மனுஷி என்னை நேசித்தான், எந்த மனிதன் என் அறிவை கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு போனால் நான் எப்படி வாழ வேண்டும், நேற்று நான் செய்த தவறை இன்று நான் செய்யாமல் எப்படி நான் வாழ வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிறது ரொம்ப டைமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் நம்ம தூங்குகிற டைமை போகிற மிச்ச டைமெல்லாம் வி ஆர் ஆல்வேஸ் எங்கேஜ் ஏதோ ஒரு வகையில். பாழாகி போன நம்ம வேலை காலை 9 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்மளை ஒரு ரோபோட்டை போல இயங்க செய்கிறது. வீட்டிற்கு வந்தால் டிவி அல்லது வந்து கடுமையான அயற்சி, மனைவியினுடைய திட்டு அல்லது புருஷனுடைய திட்டு அல்லது குழந்தையினுடைய போராட்டம், இப்படியே கழிந்து போகிறது. ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதோ ஒரு படத்துக்கு போகிறோம், அந்த படமும் மோசமான படமாகத்தான் இருக்கும். பீச்சில் போய் உட்கார்றோம், அங்கேயும் ஒரு 10,000 பேர் வந்து முன்னால் இருக்கிறாங்க. மனிதன் தனியான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்தை அவன் கண்டடைவதே இல்லை. கடைசியில் அந்த 6 அடிக்குழிக்குள் மட்டும் அகலமாக படுத்துக்கொண்டு உறங்கி போய் விடுகிறான். இந்த ஸ்பேஸை வந்து நான் சேக்ரெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். இட் இஸ் கால்ட் சேக்ரெட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் தான், இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு கொடுக்கறது வந்து இலக்கியமும் ஒரு நல்ல சினிமா மட்டும்தான். இந்த ஸ்பேஸ் மௌனத்துக்கு சொந்தமானது. இந்த ஸ்பேஸ், இந்த இடம் கருணைக்கு சொந்தமானது. இந்த இடம் அழகுக்கு சொந்தமானது. இந்த இடம் நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு இடமாக விளங்குகிறது. நன்றி. கேள்வியெல்லாம் கேளுங்க. போர் அடிச்சிச்சு, அதனால போயிட்டேன். ஆக்சுவலாக நேரத்தின் அருமை கருதி 3 வினாக்கள் மட்டுமே அந்த வினால வந்து ஏசர் அவங்க கல்ல குத்துப்பாட்டு கண்ணாடி ஏசர் போனேன் கேட்காதீங்க, திட்டு வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.